நீங்க வந்தது ஆதாரத்தை எடுக்கத்தான். அதை எடுத்தீங்களா? ஆமா, எடுத்தேன். அந்த ஆதாரத்துல என்ன இருந்தது? அதுல ஏஜே தான் மனைவிய மலையில இருந்து தள்ளி விடுற மாதிரி இருந்துச்சு. ஆனா அது உண்மை மாதிரி தோணல. யுவர் ஆனர், ஏஜே பிரவலியை கொலை செய்த வீடியோவை அவர் பார்த்ததாக போர்ஜரி மனைவி சொன்னதை கோர்ட் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். யுவர் ஆனர், அரசு தரப்பு வழக்கறிஞர் தேவையில்லாத வாதத்தை இங்கு வைக்கிறார். இந்த வழக்கை திசை திருப்பும் விஷயமே ஹாசினி ஆதாரத்தை கைப்பற்ற ஏஜேவின் மனைவியாக நடிக்கச் சென்றார் என்பதுதான். ஆனால் அந்த ஆதாரத்தை ஹாசினி தான் போலீசிடம் ஒப்படைத்தார் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறதா? அதுதான் என்னுடைய முக்கியமான கேள்வி மயிலாள். ஆதாரத்தை எடுக்கத்தான் சென்றேன் என்று ஹாசினியை ஒத்துக்கொண்டார். எடுக்க சென்றார், எடுத்து கொடுத்தாரா? கொடுத்ததை விடுங்க, ஆதாரம் உண்மையாங்கிறது தான் கேள்வி. உண்மைதான் யுவர் ஆனர். போய், இட்ஸ் அப்சல்யூட்லி லை. உண்மையா பொய்யா என்ற பிரதிவாதங்கள் நாளை நடைபெறும். இந்த வழக்கு விசாரணையை நாளை ஒத்தி வைக்கிறேன். இன்று கோர்ட் கலைகின்றது. தேங்க்யூ மை லார்ட். ஆஜரானதுக்கு ரொம்ப நன்றி சார். இட்ஸ் ஓகே ஏஜே, நோ ப்ராப்ளம். Thank you so much. சார், டோன்ட் வரி. டைம் ஆயிடுச்சு சார், வாங்க. See you tomorrow sir. யா, ஷூர். வாங்க சார், நீங்க வரலன்னதும் நான் ரொம்ப பயந்துட்டேன் இட்ஸ் சார். ஓகே, நோ ப்ராப்ளம். ரொம்ப நன்றி சார். யாமிருக்க பயமே. ஏன் சார் இவ்ளோ லேட்டு? எதிரிங்க நேருக்கு நேர் மோதுவாங்க, ஆனா இந்த கோழைங்க முதுகுக்கு பின்னாடி தான் குத்துவாங்க. உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். மொத்த சாக்கடைங்களும் என் புருஷனுக்கு எதிரா இருக்கு. நீங்க தான் சார் ஏதாவது பண்ணணும். கவலைப்படாத, எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிடலாம். ஓகே? சார் ஒரு நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன். அவளை அங்க நிக்க சொல்லுங்க. ஏஜே, அவ என்ன விரும்புறேன்னு சொன்னா நான் நம்பிடுவேனா? அவ வேஷம் கலைஞ்சிருச்சு. அதான் அவ வந்த வேலை முடிஞ்சிருச்சுல, அப்போ எதுக்கு என்கிட்ட என்ன வேலை அவளுக்கு? உங்களோட வாழ்ந்த வாழ்க்கையை விட உங்க மூலமா கிடைச்ச வசதியான வாழ்க்கையை தான் அவளால விட முடியல. ராணி மாதிரி அதிகாரம் பண்ணிட்டு சொகுசா வாழ்ந்துட்டா. இப்போ அந்த சுகத்தை அனுபவிக்க முடியாம தவிக்கிறா. அதான் மறுபடியும் ஏதாவது பண்ணி ஓட்டிக்கலான்னு பாக்குறா. ஏய், அதுக்குதான் ஏஜேவை விரும்புறேன்னு கோர்ட்டுக்குள்ள போய் பேசினா. அதை கேக்குறவங்க விட பரிதாபப்படுவாங்க. ஆனா ஏஜே இதுக்கெல்லாம் மயங்கவே மாட்டாரு. சொல்ல முடியாது சித்ரா. இவ பேச்சிலேயே மயக்க மருந்து தூவிடுவா. ஸ்டடியா நிக்கிறவங்களையே தன்னோட கஸ்டடிக்கு கொண்டு வந்துருவா. நான் பிரபலி அவ்வளோ காதலிச்சேன். அதை நிரூபிக்கிறதுக்கு கோர்ட்ல அவ்வளோ போராடிட்டு இருக்கேன். ஆனா இவ என்ன காதலிச்ச மாதிரி நடிச்சவன். அவளே நெருப்புல சூடு வைப்பாளா, அவளே மருந்தும் போட்டு விடுவாளா? என்ன ஒரு நடிப்பு! ஆஹா, நான் என்ன குழந்தை நினைச்சிட்டு இருக்காளா அவன்? ஆமா ஏஜே, நீங்க குழந்தைதான். உங்களுக்கு இன்னும் விஷம் எது மருந்து எதுன்னே தெரியல. உங்களை காப்பாத்த போராடுற நான் தள்ளி நிக்கிறேன். உங்களை தூக்கு மேடைக்கு அனுப்ப துடிக்கிற மருமகளுங்க உங்ககிட்ட நெருங்கி நிக்கிறாங்க. அது உங்களுக்கு தெரியலையே. நீங்க குழந்தைதான். அவளை முதல்ல இங்க நிக்க வேணாம்னு சொல்லுங்க. அவளுக்கு வெக்கமான சூடு சொன்ன ஒண்ணுமே இல்லையா? எத்தனை தடவை தான் திட்டி அனுப்புறது? இந்த முதல கண்ணீர்லாம் இங்க வடிக்க வேணாம்னு சொல்லுங்க. நான் அவளை நம்ப மாட்டேன்.
ஐயோ ஏஜே, இப்ப நீங்க எதுக்கு டென்ஷனாகி உடம்புக்கு எடுத்துக்கிறீங்க? இவதான் ஒரு ஃப்ராடுன்னு தெரிஞ்சு போச்சுல, அவளை விடுங்க. நீங்க கூலா இருங்க. இவளை நாங்க பாத்துக்கிறோம். இனி இவளால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அர்ச்சனா, தேங்க்யூ. நம்பி வந்தவ எனக்கு துரோகம் பண்ணாலும் என்னை சுத்தி இருக்கிற நீங்க தான் எனக்கு ஆறுதலா இருக்கீங்க. அண்ட் அபிமன்யு இன்னைக்கு வரமாட்டாருன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அவரை வர வச்சு வாதாட வச்சதுக்கு தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அது என்னோட கடமை ஏஜே. சார் டைம் ஆயிடுச்சு சார், கிளம்புங்க சார். ஏஜி ஏஜி ஒன்னும் கவலைப்படாதீங்க, நீங்க ரிலீஸ் ஆகியே தீருவீங்க. ஆமா, நாம எல்லாரும் மறுபடியும் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வோம். கவலைப்படாம போங்க. வரேன். வாங்க சார். உனக்கெல்லாம் ஒரு தடவை சொன்னா புரியாதா? எதுக்கு ஏஜேவை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்க? இன்னுமா அவர் உன்னை நம்புவாருன்னு கனவு காண்ற? என்ன அர்ச்சனா, என்ன இருந்தாலும் ஏஜே இவளோட புருஷன் இல்லையா? நடிக்க வந்தவளுக்கு எதுக்கு இந்த ஆசை? இவ்வளவு நம்பாதீங்க பாட்டி. 1000 ரூபாய் கிடைக்குதுன்னா உங்களையே காலி பண்ணிடுவா. ஏய், மரியாதையா பேசு. சீ, வாய மூடு. நீ எல்லாம் வாயை திறந்து பேசுற தகுதி இழந்துட்ட. ஹிட்லருக்கு துரோகம் பண்ற நீங்களே இவ்ளோ வாய் பேசும்போது அவர் உசுர காப்பாத்த போராடுற நான் ஏன் பேசக்கூடாது? ஆக அபிமன்யு வராம பண்றதுக்கு நீங்க போட்ட பிளான் பனால் ஆயிடுச்சு. அடுத்தது கேவலமா ஏதாவது ஒரு பிளான் பண்ணுவீங்களே? ஏய், நீ எவ்ளோ கத்தி கூப்பாடு போட்டாலும் ஏஜே எங்களை தான் நம்புவாரு. இதோட ஏஜேயோட சேரலாங்கிற நினைப்ப கூட விட்டுரு. அத சொல்றதுக்கு நீ யாரு? நீயே ஒரு ஒண்ட வந்தவ. நானும் ஏஜேவும் சேரத பத்தி பேச உனக்கு என்ன உரிமை இருக்கு? நான் என் புருஷன் மேல உண்மையான அன்போட இருக்கேன். அது கைவிட்டு போயிடக்கூடாதுன்னு போராடுறேன். புருஷன் கிட்ட பாசமா இருக்கிற எல்லா பொம்பளைங்களுக்கும் பிரிஞ்சிடக்கூடாதுங்கிற தவிப்பு இருக்கதான் செய்யும். உன்ன மாதிரி பேருக்கு புருஷனோட வாழ்றவங்களுக்கு இந்த காதல், அன்பு, பாசம் இதெல்லாம் ஒண்ணுமே புரியாது. ஏய், நீ ஒரு நல்ல மனைவியா வாழல. புருஷனா என்னங்கிற அர்த்தம் தெரியுமா உனக்கு? அதுக்கு முதல்ல நெஞ்சில உண்மை வேணும். ஆனா உன் உடம்பு முழுக்க போய்தான். உன்னை பத்தி பேசுறதுக்கே உனக்கு தகுதி கிடையாது. சாதாரண சம்பளத்தில் வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டிருந்த ஏஜே வசதியான பெண்ணான பிரபலியை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். உன்னாலே என்னாலும் என் ஜீவன் வாழுதே, சொல்லாமல் உன் சுவாசம் என் மூச்சில் பேசுதே. நம்ம கல்யாணத்தை ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா உன்னோட ஆசைக்காகவும் உன்னை மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காகவும் தான் உன் கழுத்துல தாலி கட்ட போறேன்.
இந்த தாலி உங்க திருப்திக்காகத்தான் கட்டிக்கிறேன். எனக்கு ஆல்ரெடி ஒரு தாலி இருக்கு. இது 2வது தாலி தான். என்ன சொல்ற? 2வது தாலியா? ஆமா. உங்களை முதல்ல பார்த்தப்பவே புருஷனா ஏத்துக்கிட்டு மனசுல தாலி கட்டிக்கிட்டேன். அப்போ இது 2வது தாலி தானே? கல்யாணத்தை செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ விருந்து சாப்பிட போலாமா? விருந்தா? ஆமா, உனக்காக நான் ஆசையா செஞ்சது. வா. என்ன விருந்து? கண்ணு மூடு. கண்ணு மூடுங்கிறல. கண்ணு தர. ஹே அபினவ், இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். தெரியுமே, அதனால தான் செஞ்சேன். சாப்பிடு. எப்படி இருக்கு? நல்லதா இருக்குல்ல? குடு. உனக்காக தான் செஞ்சது. இந்த வாட்டி கொடுக்க. இனிமே நீதான் எனக்கு எல்லாமே. நான் உன்னை கண் கலங்காம பாத்துக்கிறேன். உன் மனசை நோகடிக்கிற மாதிரி நான் எதையும் செய்ய மாட்டேன். சரியா? எதுக்கு சிரிக்கிற? இப்படி பேசி பேசி தானே என்ன கவுத்தீங்க. ஏய் ஃப்ராடு, நீதானே என்ன பேசி கவுத்துட்டேன். சாப்பிடு. இங்கதான் நாம வாழ போறோமா? ஆமா, நீ வசதியான குடும்பத்துல வளர்ந்தவ. இந்த வீட்டுல நீ சந்தோஷமா இருக்க முடியுமான்னு தெரியல. நீங்க எங்க இருக்கீங்களோ அதுதான் எனக்கு வீடு. நீ எனக்காக தான் இதை சொல்ற. ஆனா இந்த வீட்டுல நீ சிரமப்படுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா என்ன பண்றது, நான் வாங்குற சம்பளத்துக்கு இந்த வீடு தான் சரிப்பட்டு வரும். ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஷெஃபா வேலை செய்யறேன். மாசத்துக்கு 15,000 ரூபாய் சம்பளம். ஊர்ல அம்மா இருக்காங்க, எங்க அண்ணனோட 3 பசங்க இருக்காங்க. அவங்க எல்லாரையும் பாத்துக்கணும்ல. அதான் என்னோட செலவு கொஞ்சம் பணத்தை வச்சுக்கிட்டு மீதியா நான் ஊருக்கே அனுப்பிச்சிடுறேன். அது அப்போ. இப்பதான் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கல்ல, எப்படி சந்தோஷமா வச்சுக்க போறீங்க? இந்த வீட்டுல என்னால உன்னை சந்தோஷமா வச்சுக்க முடியாது. நான் ஒரு பெரிய வேலைக்கு போய் நிறைய காசு சம்பாதிக்கணும். இதை விட பெரிய வேலைதான் உங்க லட்சியமா? என்னோட எய்ம் என்ன தெரியுமா? ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணி இந்தியாவில் நிறைய செயின் ரெஸ்டாரண்ட்ஸ் ஓபன் பண்ணி பெரிய ஆளா வரணும். அதுக்கு முதல்ல நான் ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும். அப்ப ஆரம்பிக்க வேண்டியதானே? அவ்வளோ காசுக்கு நான் எங்க போவேன்? வர சம்பளம் எல்லாம் ஃபேமிலியை பாத்துக்கிறதுலயே போயிடுது. ஏன் காசு இல்ல? இதோ என்னோட நகையெல்லாம் இருக்குல்ல, இதை வச்சு ஆரம்பிங்க. சேச்சே, என்ன சொல்ற? உன் நகையை நான் எப்படி யூஸ் பண்றது? நான் நிறைய காசு சம்பாதிச்சு உன் உடம்பு ஃபுல்லா நகைய போடுறேன்.
காசுக்காக சில பேர்கிட்ட நான் பேசியிருக்கேன். காலம் கணிஞ்சா கண்டிப்பா நான் ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருவேன். ஏன் நகையால என் புருஷன் பெரிய ஆளானா எனக்கு தானே பெருமை. இந்தாங்க வாங்கிக்கோங்க. ஏய் என்ன பண்ற? அதெல்லாம் வேணாம், சும்மா இருங்க. இந்தாங்க. வேணா பிரவலி, என்ன பண்ற? இதெல்லாம் வேணாங்கறல. இல்ல புடிங்க. வேணாங்கறல. இல்ல நான் எடுத்துக்கல, நீயே வெச்சுக்கோ. வேணா புடிங்க முதல்ல. ஐயோ வேணாங்கறல. திருமணத்திற்கு பின் பிரவலி கொண்டு வந்த பணத்தை வைத்து ஏஜே ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்தார். ரெஸ்டாரண்டும் வளர்ந்தது. ஏஜே பெரிய பணக்காரரானார். பெரிய வீடு, விலை உயர்ந்த கார், பணம், செல்வாக்கென எல்லாம் வளர்ந்தது. மனைவி கொடுத்த நகையால் தான் ஏஜே வளர்ந்தார். பின்னர் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பித்தார். தன் மனைவி மீது சந்தேகப்பட்டார். அதன் காரணமாக அடிக்கடி இருவருக்கும் சண்டை வந்தது. கடைசியாக தன் மனைவி பிரவலியை கொலையும் செய்து விட்டார். இது பொய்யரான, இது பொய்யரான. உங்க தரப்பு வாதம் வரும்போது நீங்க பேசுங்க. நான் சொல்வதெல்லாம் பொய்யல்ல. எல்லாவற்றுக்கும் ஆதாரங்கள் உள்ளது. முக்கியமாக பிரவலியோட அண்ணன் விக்ரமிற்கு போன் செய்த ஆடியோ என்னிடம் இருக்கிறது. சொல்லு பாப்பா, எப்படி இருக்கீங்க? மாப்பிள்ளை எப்படி இருக்கிறாரு? நல்லா இருக்கீங்களா? அவருக்கு என்ன, அவரு நல்லாதான் இருக்காரு. ஆனா நான் தான் ஏமாந்துட்டேன். பாப்பா என்ன என்ன சொல்ற நீ? ஏன் இப்படி அழுற? என்னாச்சு? என் நிம்மதியே போச்சுன்னு. தப்பு பண்ணிட்டேன். உங்க பேச்ச கேட்காம நான் போய் மாட்டிக்கிட்டேன். பாப்பா என்ன பிரச்சனைன்னு சொல்லு. மாப்பிள்ளை உன்னை நல்லா தானே பாத்துக்கிறாரு? அதெல்லாம் முதல்ல என்ன, இப்போ ஆளே மாறிட்டாரு. நான் நினைச்ச மாதிரி அவரு இல்லவே இல்ல. ஏஜேக்கு இன்னொரு முகம் இருக்குன்னு. இதெல்லாம் எங்க போய் முடியும்னு தெரியல. அநேகமா என் சாவுலதான் முடியும்னு நினைக்கிறேன். பாப்பா என்ன சொல்ற நீ? ஆமா அண்ணே, நான் நினைச்ச மாதிரி அவர் இல்ல. என்ன அவர் அழிச்சிருவாரு போல இருக்கு. பிரவலி, 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 பாப்பா என்னாச்சு? ஹலோ, ஹலோ, என்னாச்சு? என்ன நடந்திருக்கும்? யுவர் ஆனர், இந்த ஒரு ஆடியோ வச்சுக்கிட்டு ஏஜே தான் கொலை செஞ்சார்னு நாம முடிவெடுக்க முடியாது. எதிர்த்தரப்பு வக்கீல் உடனே பேசுவதற்கு அவசரப்படுகிறார். நான் இப்பொழுதுதான் ஒரு ஆதாரத்தை தந்திருக்கிறேன். இன்னும் 2 வலுவான ஆதாரம் என்னிடம் இருக்கிறது. அதன் பிறகு அவரால் பேசவே முடியாது. எஸ், ப்ரொசீட். அந்த மற்ற ஆதாரங்களும் கொடுக்கப்பட்ட டேபிள் இருக்கிறது யுவர் ஆனர். அண்ணே, என்னால முடியல. அவர் என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறாரு. ஆனா அவரு முடிவுக்கு வந்துட்டாருங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. இன்னைக்கு கடைசியா அவர்கிட்ட பேசலான்னு இருக்கேன். எது வேணாலும் நடக்கலாம். அவர் என்னை இன்னைக்கு எங்கேயோ கூட்டிட்டு போறேன்னு சொல்லிருக்காரு.
ஆனா எங்கன்னும் தெரியல, எதுக்குன்னும் தெரியல. ஆனா என் வாழ்க்கையில இன்னைக்கு ஏதோ ஒண்ணு நடக்க போகுதுன்னு என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. அவர் போற போக்கே சரியில்லை. அவர் என்னை இழக்க தயாராயிட்டாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு.